வணக்கம் ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பஜார் பகுதியை தாண்டி உள்ள பகுதியில் பார்த்தோம்னால் மாப்போசி நகர் பைபாஸ் சாலை அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் அருகருகே, அதாவது ஆக்சிஸ் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம், அதே போன்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமான 2 ஏடிஎம்கள் அருகருகே அமைந்துள்ளது. இந்த ஏடிஎம் பார்த்தோம்னால் நள்ளிரவில் 2 ஏடிஎம்களிலும் மர்ம நபர்கள் புகுந்து இயந்திரத்தை, அதாவது கேஸ் கட்டிங் அந்த இயந்திரத்தை வைத்து உடைத்துள்ளனர். குறிப்பாக ஆக்சிஸ் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் கடந்த 25ஆம் தேதி பார்த்தோம்னால் சுமார் 12 லட்சம் ரூபாய் நெருக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று பார்த்தோம்னால் அருகாமையிலும் அதே போன்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலும் அந்த ஏடிஎம்லையும் பார்த்தோம்னால் பணம் நிரப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆக்சிஸ் வங்கியில் இருந்த சுமார் 12 லட்சம் ரூபாய் மட்டும் தற்போது அதை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். அதே போன்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முற்பட்ட போது மக்கள் கூட்டம் நடமாட்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதியிலிருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல் நிலையங்களில் காவலர்கள் பற்றாக்குறையாலேயே காவலர்கள் அந்த பீட் பாதுகாப்பு பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவி உள்ளது. குறிப்பாக 30 காவல்துறையினர் இருக்க வேண்டிய இடத்தில் பார்த்தோம்னால் தற்போது 8 பேர் 9 நபர்கள் என்ற கணக்கிலேயே காவல்துறையினர் இருப்பதாலேயே சரிவர பீட் பணிகளுக்கு காவல்துறையினர் அமர்த்தப்படாதலேயே இது போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக காவலர்கள் பற்றாக்குறையை போக்கினாலே குற்றங்கள் குறையும் என காவல்துறை சார்பில் கூறப்பட்டாலும் இன்று ஒரே நாளில் அருகருகே உள்ள ஏடிஎம் எந்திரங்களில் இருந்து 2 ஏடிஎம்களை உடைத்து 12 லட்சம் ரூபாய் திருடு போன சம்பவம் பார்த்தோம்னால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனந்த்.